நாளுக்கு நாள் எனக்கு செவி கொடுப்பவர்களும் என் சீடர்களும் இந்த பூமியில் பெருகி வருகிறார்கள். யாராலும் இவர்களை என்னிடம் இருந்து காப்பாற்ற முடியாது. ஆமா தலைவரே, ஆமா, யாராலையும் முடியாது. நம்ம ராஜ்யம்தான் தலைவரே. என்ன கபிரியலாரே, உம்மையும் கீழே தள்ளிவிட்டார்களா? தள்ளப்பட்டதை மறக்காமல் இருக்கிறீரே, மிகவும் சந்தோஷம். யாரிடம் பேசுகிறீர் என்பதை மறந்து விட வேண்டாம். மறக்க முடியுமா? விடிவெளி என்று அழைக்கப்பட்டவர் அல்லவோ நீர்? ஆண்டவர் உனக்கு கனத்தையும் மகிமையும் அநேகம் கொடுத்திருந்தார். ஆனால் நீ உன் இருதயத்தில் அவருக்கு நிகராக உன்னை உயர்த்தி மேட்டிமை கொண்டாய். அதனால் அல்லவோ நீ தள்ளப்பட்டாய். தள்ளப்பட்டால் என்ன? அவர் நேசித்த இந்த மனிதர்கள் இப்பொழுது என் அடிமைகள். இங்கு என் ராஜ்யம்தான். ஆண்டவரை தேடுவதை விட என்னை தேடும் மக்களே அதிகம். மிக்க மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம். இந்த மனுக்குலத்தை மீட்க ஆண்டவரே மனிதனாக இப்புவியில் பிறக்கப் போகிறார். என்னது? ஆண்டவர் மனிதராக பிறக்கப் போகிறாரா? அவர் பிறக்க முடியாதபடி குழப்பங்களை ஏற்படுத்துவேன். நான் அந்த குழப்பத்தை தீர்ப்பேன். பிள்ளை பிறப்பதற்கே இடமில்லாமல் போக செய்வேன். நான் இடத்தை கண்டுபிடிப்பேன். அப்படி அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கொன்று விடுவேன். நான் காப்பாற்றுவேன். என்ன சொன்னாய்? நீ இருந்தால் தானே? தேவையில்லாமல் எனது நண்பர் மிகாவேலை இங்கு அழைக்க வேண்டாம் என்று பார்க்கிறேன். நீர் என்னை எப்படி தடுக்கிறீர் என்று பார்க்கிறேன். டேய், நீங்க போய் யோசேப்ப குழப்பி மரியாள கல்லறிந்து கொள்ள வைக்கிறீங்க. போங்கடா. சரிங்க தலைவரே. யோசேப்பு, என்ன வேலை பார்க்குறியா? ஆமாங்க ஐயா. ஐயா, நீங்கள் யார்? நாங்க உங்க அப்பாவோட நண்பர்கள். ஓ, அப்படியா? உள்ள வாங்க ஐயா. நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கசப்பான உண்மையை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். கசப்பான உண்மையா? அது என்னங்க ஐயா? நீ கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ண மரியாள் அந்த பொண்ணு கற்பமா இருக்காப்பா. ஐயா, என்ன சொல்றீங்க? மரியாளா? அப்படியெல்லாம் இருக்காது. அவள் உத்தமி. அட போப்பா, நண்பன் மகன் இப்படி மோசம் போயிட்டான்னு சொல்ல வந்தா நீ வேணா வேற யார்ட்டையாச்சும் விசாரிச்சு பாரு. இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் சும்மா விடக்கூடாது. நாம மோசே சட்டம்படி கல்லெறிய வேண்டும். நாங்கள் போய் ஊர் பெரியவங்களை கூட்டிட்டு வரோம். ஆண்டவரே, நான் இப்போ என்ன பண்றது? நான் ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமா இருக்க கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். ஆண்டவரே, நன்றி. நான் தவறான முடிவு எடுக்க பார்த்தேன். எப்பா யோசேப்பு, ஊர் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. கல்யாணத்தை உடனே பண்ணிடலான்னு நினைக்கிறேன். தள்ளி போட வேணாமேன்னு பார்க்குறேன். அட, மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தை சீக்கிரமா முடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நாங்க கூட ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சோம். யோசேப்பு, நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன ஆச்சு? அட, நீ யாருப்பா? விடுப்பா. யோசிப்பா ஆசைப்படுறதை நிறைவேற்றிடுவோம். வாங்க போலாம். ஐயோ போச்சு. டேய், இந்த தடவையாவது சொதப்பாம ஒழுங்கா வேலையை பாருங்க. மரியாளுக்கு எப்ப வேணும்னாலும் குழந்தை பிறக்கலாம். அவர்கள் தங்குவதற்கு சத்திரமே கிடைக்க கூடாது. சரிங்க தலைவரே. சீக்கிரமாக தங்குவதற்கு ஒரு இடம் பாருங்கள்.
இதுக்கு மேல் என்னால் நடக்க முடியாது. ஐயா, சத்திரக்காரரே, என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. எப்போ வேணும்னாலும் குழந்தை பிறக்கலாம். தயவு செய்து சத்திரத்துக்குள்ள இடம் கொடுங்க. அட பாவமே, என்னப்பா நிறமாத கற்பனையை வச்சு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க? யோ சத்திரக்காரரே, இங்கே வரும். அவர்களுக்கு இடமா கொடுக்க போகுது. எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம். தேவையில்லாத வேலை உமக்கு. ஆமாப்பா, மன்னிக்கணும்ப்பா, இங்கே இடமே இல்லை, வேற இடம் பாருங்க. ஆண்டவரே, எங்கேயும் இடம் இல்லைன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஐயா, என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. தங்குறதற்கு இடம் இருக்கா? ஐயோ, அப்படியா? கொஞ்சம் கூட இடம் இல்லையாப்பா. அதான் அந்த மாட்டுத் தொழுவம் இருக்கே, அதை சுத்தம் பண்ணி கொடுங்க. மாட்டு தொழுவத்திலா? ஐயா, பரவாயில்லைங்க ஐயா, எங்களுக்கு சம்மதம்தான். யோ சத்திரக்காரர், எதுக்கு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம். இது ஒன்றுனா நீங்கள் தான் பிரச்சனையில மாட்டுவீங்க. அட யாருப்பா நீ? கற்பிணி பெண்ணை வச்சுட்டு இருக்காரு, இவருக்கு உதவி செய்யாமலா? அப்புறம் அந்த ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்காது. நீங்கள் வாங்க, நான் சுத்தம் பண்ணி தரேன். எந்த கவலையும் படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நம்ம ஆண்டவரும் இருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் இந்த இடத்த சுத்தம் பண்ணி தரேன். வா, இங்கே வந்து உட்காரு, தண்ணி குடி. ஐயோ, இங்கேயும் போச்சா? டே தம்பிகளா, ஆடுகளெல்லாம் அடைச்சாச்சா? அடைச்சாச்சு அண்ணே. அன்னை, ரொம்ப குளிருது. அண்ணே, நம்மளை எல்லாரும் ஏனே இப்படி தாழ்வா பார்க்குறாங்க, ஒதுக்குறாங்க? இதையெல்லாம் நம்ம ஆண்டவர் கேட்க மாட்டாரா? கவலைப்படாதடா, மேசியா வந்தாருன்னா எல்லாம் சரியாயிடும். அண்ணே, யாருண்ணே இந்த மேசியா? எப்போ வருவார்? கடவுளின் மகன்தான் மேசியா. அவர் இந்த பூமியில் மனுஷனாக வந்து நம்மளை மாதிரி ஒடுக்கப்பட்ட அடிமைப்பட்ட மக்களை விடுவிப்பார், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். ஆனால் அவர் எப்போ வருவார்னு தான் தெரியலை. அண்ணே அண்ணே, அங்கே பாருங்க, வானத்தில் வெளிச்சம். ஐயோ பயமா இருக்கு, ஐயோ பயமா இருக்கு. பயப்படாதீர் மேய்ப்பர்களே, வீணாக தீயில் ஏன். எல்லாருக்கும் சந்தோஷமாம் நற்செய்தி கூறுவே. தாவீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்து நாதனார். பூலோகத்தார்க்கு ரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். ஈதுங்கள் அடையாளமாம் முன்னணை மீது நீர். கண்டை பொதிந்த கோலமா அப்பலனை காண்பீர். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. அந்த மாடனையும் குளிர் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி 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 நாம் செல்வோம். அரசே, தங்களை காண கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளா? வரச் சொல். வாருங்கள் சாஸ்திரியார்களே. கிழக்கிலிருந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்ய என்ன காரணம்? அரசரே, நாங்கள் வானத்தில் தோன்றிய அதிசய வால்நட்சத்திரத்தை ஆராய்ந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்த குழந்தையை காண வந்தோம். நட்சத்திரம் எங்களை வழிநடத்தி வந்தது. நாங்கள் ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் என்று பார்க்க அரண்மனைக்கு வந்தோம். யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறாரா? வால் நட்சத்திரம் வழி நடத்தியதா? வேத பாரகர்களே, என்னது இது? இதை குறித்து ஏதும் எழுதப்பட்டுள்ளதா? ஆமரசே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
அரசே, கவலைப்பட வேண்டாம். இவர்கள் போய் பிள்ளை இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கட்டும். பின்பு நமக்கு தெரிவிக்கும்படி கேட்போம். பின்பு பிள்ளையை கொண்டு விடுவோம். சரியாக சொன்னீர். சாஸ்திரிகளே, பிள்ளை பெத்லஹேமில் பிறந்திருக்கிறதாம். போய் காணுங்கள். நானும் அந்த குழந்தையை, யூதருக்கு ராஜாவை தொழுது கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் தொழுது கொண்ட பின்பு பிள்ளை இருக்கும் இடத்தை எனக்கு அறிவிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக அரசரே, வாருங்கள், பெத்லகேம் போலாம். இதோ நட்சத்திரம் மறுபடியும் வழிகாட்டுகிறது. வாருங்கள், போகலாம். கனவில் தூதன் தோன்றி ஏதோ ஒரு ராஜன் பிள்ளையை கொல்ல திட்டமிட்டதாக கூறினார். நாம் அரசனை காணாமல் வேறு வழியாக சென்று விடுவோம், வாருங்கள். காபிரியலாரே, மிகவும் சந்தோஷம் கொள்ள வேண்டாம். நான் எப்படியாவது இந்த குழந்தையை கொன்று ரட்சிப்பின் திட்டத்தை செயல்பட விட மாட்டேன். நீ இன்னும் ஆண்டவரின் திட்டத்தை தடுத்து விட முடியும் என்று நினைக்கிறாயோ? ஐயோ, பரிதாபம். முயற்சி செய்யும், நான் வருகிறேன்.